அண்மைச் செய்தி. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் இதுவரை 3,24,884 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் இதுவரை 3.24 லட்சம் பேர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் மார்ச் 3ஆம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்கியது. இந்நிலையில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 23,370 மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 1,749 மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அண்மைச் செய்தி. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொது தேர்வுகள் முடிவுக்கு பிறகு கோடை விடுமுறையில் இருக்கிறாங்க. வழக்கமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறக்கும். ஆனால் ஜூன் 4ஆம் தேதி இந்த ஆண்டு நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மேலும் தற்போது தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை ஈடுபட்டார். அதில் வரக்கூடிய மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிட இருக்கிறது. அது குறித்தும் தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகள் திறக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முதல் வாரத்திலிருந்து தள்ளி போகிறது 2ஆம் வாரத்திற்கு. குறிப்பாக 2 காரணங்கள். ஒன்று, ஜூன் 4ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கான தேர்வு முடிவுகள். மற்றொன்று, வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஜூன் 2ஆம் வாரத்தில் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான தேதி என்பது தள்ளி